இப்போ நம்ம வந்து சுவிட்சிலேருந்து ஒரு சாக்கெட்டுக்கு எப்படி லைன் கொடுக்குறதுனும், ஒரு சுவிட்சிலேருந்து ஒரு லைட்டுக்கு எப்படி லைன் கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா எப்பவும் போல தான் நார்மல் நியூட்ரல் வந்து சாக்கெட்டுக்காக இருந்தாலும் லோடுக்காக இருந்தாலும் டைரெக்டாக அது போயிடணும். சுவிட்சில் வந்து ஃபேஸ் மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஃபேஸ் எடுத்துக்கிறோம். ஃபேஸ் வந்து சுவிட்சோட கீழ் செகண்ட் லேயரில் ஃபேஸை கொடுத்துட்றோம். சுவிட்சோட ஃபஸ்ட்டு லேயரில் வந்து லோடு வந்து கொடுத்துடணும். லோடு வந்து இங்கே சாக்கெட் ஆகிறதுனால இங்கே சாக்கெட்டு கொடுத்துருக்கோம். நம்ம என்னென்னா சுவிட்ச் வந்து இப்போ ஃபேஸ் சுவிட்ச் கொடுத்துட்டோம் அப்படி இந்த கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா சுவிட்சிலேருந்து நியூட்ரல் மட்டும் லோடுக்கு எப்போவுமே போயிட்டே இருக்கும். அதனால் எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஃபேஸ் மட்டும் இப்போ ஆன் கண்டிஷன் ஆஃப் கண்டிஷனில் இருக்கும்போது சாக்கெட்டுக்கு போகாது. நம்ம இந்த சுவிட்சை வந்து இது வரைக்கும் ஃபேஸ் போயிட்டு நின்றுருக்கோம். நம்ம என்னைக்கு சுவிட்சை வந்து ஆன் பண்ணுறோமோ அப்போ வந்து லைன் வந்து ஃபேஸ் வந்து சுவிட்சிலேருந்து சாக்கெட்டுக்கு போகும். அதே தான் வந்து இங்கே லோடு பாயிண்ட்லேயும் வரும். இங்கே லோட்லேயும் எப்படின்னா டேரெக்டாக நியூட்ரல் வந்து லைட்டு கொடுத்துட்றோம். ஃபேஸ் வந்து சுவிட்சில் கொடுத்துறோம். சுவிட்சிலேருந்து இன்னொரு லீடு எடுத்து லைட்டுக்கு லோடு கொடுத்துட்றோம். ஃபேஸ் என்ன ஆகும்னா லைட்டிங்கில் சுவிட்சுக்கோட கீழ் பாயிண்டில் மட்டும் வரைக்கும் ஃபேஸ் போயிட்டுருக்கும். நம்ம சுவிட்சை எப்போ ஆன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் ஃபேஸோட சுவிட்சிலேருந்து ஃபேஸ் அந்த அடுத்த பாயிண்ட்டுக்கு போய் லோடுக்கு போயிடும். லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இதுதான் சுவிட்சோட கனெக்ஷன், பேசிக் கனெக்ஷன். இது மாதிரி வீடியோவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம்.